மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அம்மா, கழுத்துல இந்த தாலி செயினுங்க. அம்மா, என்ன பையில? அத கொடுங்க. ஏய், பையில பணம், கழுத்துல தாலி இல்ல. என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கம்மா. ஓ, உங்க தாலி அடமான வச்சு அந்த கௌதம் பணம் வாங்கிட்டு வர சொன்னா? இத்தனை வருஷமா அப்பாவோட சொத்தை தின்னது பத்தாதுன்னு இப்போ உன் தத்து புள்ள உன் தாலியில இப்ப கை வச்சானா? டேய், இத பாரு, கௌதம பத்தி தப்பா பேசாத. அவன் ஒண்ணு என்ன அடமானம் வைக்க சொல்லல. நான் தான் வீட்டு செலவுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி அடமானம் வச்சிருக்கேன். அது கூட அவன்கிட்ட சொல்லல. உடனே அப்படியே அவனை காப்பாத்த பாப்பீங்களே. ஏமா, என் கூட இருந்தா நிம்மதியா இருக்கலாம்ல. இப்ப அவனோட சேர்ந்து நீங்களும் இப்படி ரோட்டுக்கு வந்துட்டீங்களே. நான் ரோட்டுக்கு வந்தாலும் என் புள்ள என் கூட இருக்கிற சந்தோஷம் போதும் எனக்கு. நீ ஒன்னும் அக்கறைப்படுற மாதிரி நடிக்காத. வாரேவதி போலாம். மா, நில்லுங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. நீங்க என் கூட வந்துருங்க. அங்க ராணி மாதிரி வாழலாமா? எதுக்கு அந்த கௌதமோட சேர்ந்து உங்க கௌரவத்தை கெடுத்துக்கிறீங்க? உன் வீட்ல ராணியா இருக்கிறத விட என் புள்ள வீட்ல பாசமுள்ள அம்மாவா இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். அவனோட இருக்கும்போது பட்டத்து ராஜாவோட அம்மாங்கிற திமிரு எனக்கு இருக்குடா. ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் அவன் கையால சாப்பிட்டு நான் செத்து போனாலும் சந்தோஷமா இருப்பேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போடா, வா. அம்மா, நில்லுங்கம்மா. உங்களுக்கு புத்தியா கிடையாதா? பெத்த புள்ள உங்க முன்னாடி கல்லு மாதிரி நிக்கிற. நீங்க எவ்வளவு பெத்து போட்ட ஒருத்தனை புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், மரியாதையா பேசு. அந்த கேடு கெட்டவனுக்கு என்னமா மரியாதை? அவன் ஒரு அப்பா அம்மா இல்லாத. இன்னொரு வாட்டி என் புள்ளைய பத்தி தப்பா பேசின பத்திரகாளியா மாறிடுவேனா? நீயும் அந்த அஞ்சலியும் சேர்ந்து என் புள்ளையையும் மருமகளையும் அனாதரவா விட்டுட்டீங்கல்ல. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. ஓ, பெத்த புள்ள மேலேயே சாபம் விடுறீங்களா? நீங்களா ஒரு அம்மாவா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களாமா? இங்க பாருங்க, வந்தா வாங்க, வரலன்னா போங்க. அஞ்சலி உங்களை பத்தி சொல்றதெல்லாம் சரிதாமா? ச்சே. பாத்தியா 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 எப்படி பேசிட்டு போறான்னு? கௌதம் தம்பி தம்பின்னு உயிரையே விடுறான். இவன் கௌதம பத்தி எப்படி பேசுறான் பாரு. விடு ஜானகி, சின்ன பையன், ஏதோ கோவத்துல பேச. சின்ன பையனா இவன்? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா கௌதம ஜானகி, என்னாச்சு ஜானகி? ஐயோ ஜானகி, ஐயோ ஐயோ கடவுளே. ஜானகி, ஜானகி என்னாச்சு? ஐயோ கடவுளே. ஆட்டோ 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 ஆட்டோ, இங்க கொஞ்சம் வாங்களே. ஒண்ணும் இல்ல ஜானகி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இங்க எங்கதான் நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வாங்க வாங்க, மெதுவா ஏறுங்க. உள்ள உட்காருங்க. ஐயோ ஜானகி, ஒண்ணும் இல்ல ஜானகி, இங்க பாரு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயோ ஐயோ ஜானகி, ஒண்ணும் இல்ல ஜானகி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கௌதமும் இலக்கியாவும் சீக்கிரம் வந்துருவாங்க. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் போங்கப்பா. ஐயோ ஜானகி, ஒண்ணும் இல்ல ஜானகி. ஐயோ ஜானகி, ஒண்ணும் இல்ல ஜானகி. ஜானகி, வீடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஜானகி அத்தையும் ரேவதி அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல கௌதம்? ஆமா, பாவம் அவங்கள ஒரு நாள் கோயில்ல தங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, இன்னைக்கு அவங்களை கூட்டிட்டு புது வீட்டுக்கு போயிடணும். இந்த சந்தோஷமான விஷயத்த 2 அத்தைக்கும் ஃபோன் பண்ணி இப்பவே சொல்ல போறேன். டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இங்க பாரு, பக்கத்துல வந்துட்டோம். இங்க பாரு, ஹாஸ்பிடல் கிட்ட வந்துட்டோம். ஐயோ ஜானகி, ஐயோ ஒண்ணும் இல்ல ஜானகி. இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம். போனை கட் பண்ணு. போனை கட் பண்ணு. ஏன் கௌதம், என்னாச்சு? போன்ல சொல்ல வேணாம். வீடு கிடைச்சத நேர்ல போய் 2 அம்மா கிட்டயும் சர்ப்ரைஸா சொல்லலாம். சரி, அதுவும் கரெக்ட் தான் கௌதம்.
ஒண்ணும் இல்லைங்க பாரு ஹாஸ்பிடலுக்கு வந்து ஐயோ ஜானகி ஐயோ உனக்கு ஒண்ணு ஆகாது ஜானகி ப்ளீஸ் ஐயோ தம்பி கொஞ்சம் பார்த்து போங்கப்பா போறோம்மா. ஐயோ ஜானகி உனக்கு ஒண்ணு இங்க பாரு நான் உன் பக்கத்துல இருக்கேன் உனக்கு ஒண்ணு ஆகாது சீக்கிரம் போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ கடவுளே கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா மேடம் என்னாச்சு சிஸ்டர் சொல்லுங்க என் ஃப்ரெண்டு நெஞ்சு வலியில துடிக்கிறான் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க பதட்டப்படாதீங்க இருங்க பேஷண்ட் எங்க ஆட்டோல மயக்கமா இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க வார்ட் பாய் எங்க இருக்கீங்க வரோம். ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு இந்த அம்மா கூட போங்க வாங்க. சீக்கிரம் வா 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 வாங்கம்மா வாங்க தள்ளுங்க. ஜானகி வா, பார்த்து. பார்த்து 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 உனக்கு ஒண்ணு ஆகாது தள்ளு ஒண்ணு இங்க பாரு ஐயோ, ஜானகி ஜானகி சீக்கிரம் போங்க ஜானகி வா, வா. இங்க பாரு ஜானகி ஜானகி இங்க பாரு டாக்டர் பொறுமை திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது நான் பாக்குறேன். திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் பேசவே இல்ல என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜானகி பாக்குறேன் ஜானகி ஜானகி உனக்கு ஒண்ணும் இல்ல ஜானகி இங்க பாரு ஐயோ டாக்டர் டாக்டர் என் ஜானகிக்கு ஒண்ணும் இல்லல்ல ஒண்ணும் இல்லல்ல என்னன்னு சொல்லுங்க டாக்டர் கொஞ்சம் சீரியஸ் தாமா நர்ஸ் இவங்கள உடனே ஐசியூக்கு கூட்டிட்டு போங்க ஓகே டாக்டர் ஐயோ ஜானகி 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 டாக்டர் என் ஜானகிக்கு எதுவும் ஆகக்கூடாது எப்படியாவது அவளை காப்பாத்திடுங்க உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் ஐயோ அழாதீங்கம்மா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் ஜானகி கொஞ்சம் சீக்கிரமா போங்க ஐயோ ஜானகி நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரம் போங்க ஜானகி இங்கே இருங்க. ஜானகி நீங்க இங்கே இருங்கம்மா ஜானகி ஐயோ ஜானகி ஐயோ ஜானகி நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு நீதான் கடைசி வரைக்கும் அம்மாவா இருக்கணும் உனக்கு எதுவும் ஆகாது ஜானகி உனக்கு எதுவும் ஆகாது ஐயோ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது ஜானகி ஐயோ கௌதம்க்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவானே ஐயோ கடவுளே எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற ஐயோ ஜானகி கௌதம் இங்க தாங்க டிபார்ட் என்னங்க சார் சேஞ்ச் இல்லை சார் சில்லற இல்லையா ஆ? ரேவதி அம்மா தான் கால் பண்றாங்க வீடு கிடைச்சிருச்சான்னு கேட்க கூப்பிடுவாங்க அட்டென்ட் பண்ணி பேசுங்க சொல்லுங்கம்மா கௌதம் கௌதம் எங்க இருக்க கௌதம் மாமா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் அழறீங்க கௌதம் ஜானகிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு கௌதம் ஐயோ நான் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள அவ மயங்கிட்டா கௌதம் என்னத்த சொல்றீங்க ஜானகி அத்தை இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர் சீரியஸ்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க ஜானுக்கு எதுவும் ஆகலல்ல தெரியல உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம் சரி அத்தை எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன் சரி உடனே கிளம்புறோமா நாங்க வந்துடுறோம் கௌதம் சீக்கிரம் வந்துரு கௌதம் ஜானகி வாடன வாழை இலை மாதிரி தலை தூங்கி உள்ள போனா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மா பயப்படாதீங்கம்மா தைரியமா இருங்க நாங்க வந்துடுறோம் இல்லைங்க சார் சேஞ்ச் இல்லை சார் அதை அப்படியே வச்சுக்கோங்க சீக்கிரம் எஸ்டி ஹாஸ்பிட்டல் ஓகே போங்க சார் போங்க
போங்க போங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.